12th Max, Chapter 1, Example 1.8. Verify the property A transpose whole inverse equal to A inverse whole transpose with this given matrix. இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க LHS equal to RHS. இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நான் LHS எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன். A transpose whole inverse. LHS equal to A transpose whole inverse. இப்போ ஃபஸ்ட்டு நான் A transpose மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரோவை காலமாக எழுதுறேன். இப்போ ரோவில் இருக்கிற எலமெண்ட்ஸை காலம் வைஸில் இருந்தால் அதான் நம்மளுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் 2 9 1 7. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும். 1 by determinant A into adjoint of A. இதான் நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போ ஏ டிரான்ஸ்போஸுக்கு ஃபார்முலா எப்படி எழுத போகிறோன்னா A transpose whole inverse. ஒன்றும் சேஞ்ச் பண்ணல, அதே ஏ எழுதிக்கிறேன். ஃபார்முலாவில் எந்த சேஞ்சும் பண்ணல. இப்போ ஏன்ற இருக்கிற இடத்துல டிரான்ஸ்போஸ்ன்னு எழுதிக்கிறோம். அதாவது 1 by A transpose determinant 1 by determinant of A transpose into adjoint of A transpose. இதான் நம்மளுக்கு இப்போ ரெடிமேட் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா இது. நம்ம ஏ டிரான்ஸ்போஸ்க்காக நம்ம இந்த ஃபார்முலாவை இப்படி நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோம். இப்போ நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் ரைட் ஹேண்ட் சைடு. அதாவது 1 by 7 2s are 14 minus 9. 14 minus 9. அட்ஜாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அட்ஜாயிண்ட்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த டயகனலை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். 7 2. இந்த ஆப்போசிட் டயகனலை சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆப்போசிட் டயகனலில் சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். +1 இருந்தால் இங்கே -1, +9 இருந்தால் இங்கே -9. இப்போ 1 by 14 minus 9 5. 1 by 5 into 7 -1 -9 2. இப்போ நான் இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இது நம்மளுக்கு ரிசல்ட் 1. இப்போ RHS கண்டுபிடிக்கலாம். A இன்வெர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். இது நம்மளுக்கு ஏ மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துருக்குற ஏ மேட்ரிக்ஸ். இப்போ ஏ இன்வெர்ஸ்க்கான ஜென்ரல் ஃபார்முலா என்ன, 1 by determinant A into adjoint of A. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் ரைட் ஹேண்ட் சைடு. 1 by 7 2s are 14 minus 9 into adjoint of Aனா லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். 7 2. ஆப்போசிட் டயகனலை சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். +9 இருக்கிற அப்போ இங்கே -9 வந்துடும். +1 இருந்தால் இங்கே -1. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் 1 by 5 வரும். 7 -9 -1 2. இது நம்மளுக்கு அப்படியே தான் வரும். இன்வெர்ஸ் தான் இது. இந்த ஏ இன்வெர்ஸ்க்கு நம்ம இன்னும் டிரான்ஸ்போஸ் எடுக்கல. அப்போ ஏ இன்வெர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணால் இந்த வெளியில் இருக்கிற நம்பர் இது எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ 1 by 5 அப்படியே தான் வரும். இப்போ இந்த எலமெண்ட்டை மட்டும், இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் ரோ எலமெண்ட்டை காலம் எலமெண்ட்டாக மாறிடும். இப்போ 7 -9 -1 2. பார்த்தீங்கன்னா ரோ எலமெண்ட்டை நான் காலம் எலமெண்ட்டாக எழுதிக்கிட்டேன். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வெர்ஸ்க்கு நம்மளுக்கு இந்த இது ரிசல்ட் கிடச்சிது. அது ஈக்குவேஷன் 1. இதை ஈக்குவேஷன் 2வாக எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. 1 by 5 1 by 5 7 -1 7 -1 -9 2 -9 2. ஸோ நான் சொல்லலாம் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 A transpose whole inverse equal to A inverse whole transpose. Thank you.